பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மயிலி இருந்துட்டு, இனிமே நாம எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும்? அந்த வீட்டுக்காக நம்ம மாடு மாரி உழைச்சிருக்கோம். ஆனா, நாம எதுக்காக வயசுக்காகவும், அதே மாரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுக்காகவும், நான் இந்த வீட்ட விட்டு வெளிய வரணும். இனிமே இதெல்லாம் என் வீடு இல்ல. அதுதான் என் வீடு. நான் அங்க தான் இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம, மயிலு அங்கருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவும் ராஜியும் இருந்துட்டு தண்ணி தெளித்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல மயில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே, என்னக்கா இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? ஏற்கனவே வீட்டில் எல்லாருமே உடஞ்சி போய் இருக்காங்க. இப்போ மேலே மேலே இங்கே வந்து கஷ்டத்தை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மீனா, ஏன் ராஜி, உங்களை என் சொந்த தங்கச்சி மாதிரி தான் நான் பார்த்தேன். ஆனால் நீங்களும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்களே. நான் பொய் சொன்னது அவங்க எல்லாருக்கும் பெருசாக போயிடுச்சா? நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு தெரியுமா? எல்லா விஷயமும் தெரியும்க்கா. ஆனால் இவ்வளோ நடந்தும் மாமா மேலே அந்த எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. குடும்பத்தை தூக்கி ஜெயிலில் போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லைக்கா, நாங்கள் அந்த நகை விஷயத்த சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. இவ்வளோ நடந்து நீங்கள் அந்த நகை விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே. சரி, நீங்கள் அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலையும் நீங்கள் போலியான என் குடும்பத்தை காப்பாற்ற நாங்களும் உங்களை மாட்டி விடுற எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.